ஒரே ஒரு வீடியோ நேற்று பார்த்தேன். மது விலக்கு சம்மந்தமாக 2023 அவர் பேசின பேச்சும் 2024 அவர் பேசின பேச்சும் ஒரு வீடியோ பார்த்தேன். அது வேணால் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், என் செல்ஃபோனில் இருக்குது. வீடியோ பார்த்தேன். 2023 என்ன சொல்கிறாரு, மது விலக்குங்கிறதே சாத்தியம் இல்லை, 20,000 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு போயிடும், மேலேருந்து கடைமடை வரைக்கும் டாஸ்மார்க்கில் பணிபுரிகிறாங்கன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. 24 ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, ஏதோ அவங்க வந்துட்டால் மது விலக்கு வந்துடும், கடைகள்லாம் மூடிடுவோன்னு சொல்லிட்டு. ஏதாவது நான் கூட பல முறை சொல்லியிருக்கேன், அரசு நிகழ்ச்சிகளில் தயவு செஞ்சு சில கோமாளிகளுடைய கேள்விகளை கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஒரே மாதிரியான பேச்சுக்களை பேசுகிறவங்கள கேட்கலாம். உங்களுக்கும் நிறையா வேலை இருக்குது, எங்களுக்கும் நிறையா வேலை இருக்குது. 10,000 பேர் இன்றைக்கி கலந்துருக்கிறாங்க. அதனால் தொகுதி மறுவரையறை என்பது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு அநீதி ஏற்படும். அதுதான் முதலமைச்சர்கள் தொடர்ந்து சுட்டி காட்டுறாங்க. அந்த அநீதிங்கிறது என்ன? நம்முடைய குரல் டெல்லியில் ஒலிக்கின்ற பொழுது அந்த குரல் கேட்பதற்கு நபர்கள் இல்லாமல் போயிடும். அதைத்தான் முதலமைச்சர்கள் மக்களிடத்தில் அடித்தட்டு மக்கள் வரை அது சென்றடைஞ்சிருக்கு.